நீங்க வந்து அப்ப பேசுறது இப்ப பேசுறது நீங்க எல்லாம் கம்பேர்லாம் பண்ண கூடாது. அப்ப அவர் இருந்து சாதாரண மனிதரா இருந்தா இப்ப மனித தன்மையிலிருந்து மாறி தெய்வத்தன்மைக்கு போயிட்டாரு. அதனால தெய்வ குழந்தையெல்லாம் இல்ல, தெய்வம். ஆமா, நான் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது அப்படிதான் அவர் பேசுவாரு. அவருக்கு ஒண்ணு இந்த நாட்டோட விடுதலைக்கும் அவர்கள் சித்தாந்தமும் தொடர்பு இல்ல. இன்னைக்கு அவர் மனுஷனாவும் இல்லாத பொழுது இப்படி எல்லாம் பேசதான் செய்வார். இதெல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் இது வந்து காந்திக்கு அவப்பெயரோ காந்திக்கான சிறுமைப்படுத்துவதும் இல்லை, இந்த நாட்டை சிறுமைப்படுத்துவது. இந்த நாட்டு மக்கள் அதையெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கமும் அரசும் காவல்துறையும் இதெல்லாம் பார்த்து சைலண்டா கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படும் மிகப்பெரிய சவால். அது ஒடிசால வந்து நவீன் பட்நாயக்கை எதிர்ப்புகிறோம் அப்படின்ற பேர்ல துரதிருஷ்டவசமாக தமிழர்களை குறித்து தொடர் அவதூறு. அங்க இருக்கக்கூடிய கோயிலோட சொத்துக்களை இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கோயிலோட சாவியில இருந்து எல்லாத்தையும் வந்து தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய பீகாரியும் ஒடிசாக்காரர்களும் அடிக்கிறான் கொல்றான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒடிசா தேர்தலில் தமிழர்களை மையப்படுத்தி நரேந்திர மோடி பேசிட்டார். இது ஒரு நடிகர். இவர் ஒரு நடிகருடைய இந்த அவரே ஒரு உரையில சொல்லியிருப்பாரு, காங்கிரஸ்கார் ஒரு முகம் இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முகமா இருக்கும்ன்றது. அந்த மாதிரி இவருக்கு பச்சோந்தியை விட அதிகமான முகங்கள். இவர் பச்சோந்தியை விடன்னு சொல்றேன். பச்சோந்திக்காவது வந்து எந்த கலர்ல போதும் அந்த கலர் வாங்க, இவருக்கு அதை விட அதிகமான முகங்கள் இருக்கு. இவர் யாரு? இவருடைய வரலாற்று பின்னணி என்ன? அது இப்ப இதுக்கு முன்னாடி குஜராத்ல 3000 மக்கள் இருக்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து அவர் வந்து டவுசர் போட்டு இருந்த பொழுது இப்ப ஃபேண்டா மாறிட்டாங்க. அவங்க அரை டவுசரா இருந்த போது அதெல்லாம் இப்ப அவங்களே ஃபேண்ட்டுக்கு மாறிட்டாங்க. அவங்க ஃபேண்ட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவருடைய இது என்னன்னா 3000 அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்து குஜராத்ல முதல்வர். இதுதான் இவருக்கான வரலாற்று பின்னணி. உலக நாடுகள் விவேகானந்தர் மீது வைத்துள்ள மரியாதை, அமெரிக்கா உங்களோட வெள்ளை மாளிகைக்குள்ள போனீங்கன்னா விவேகானந்தருக்கு அங்க வந்து சிலை இருக்குதான். அந்த அளவுக்கு எப்படி காந்தியை வந்து உலக தலைவர்களாக பார்த்தார்கள், அப்படி ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு உயர்ந்த தலைவராக உலக நாடுகள் விவேகானந்தரை பார்க்குது. அந்த விவேகானந்த மண்டபத்துல போய் இப்படி ரத்த கரை படைந்த ஒரு நபர் உட்காரதே இந்த இந்து சமூகம் அனுமதிக்க கூடாது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி and catering services. கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெறிந்துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சொல்லை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டியிலிருந்து அன்பு தோழர் முகமது கோயிஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். தோழர் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சையான பேச்சு பேசியிருக்காரு. ஏபிபி நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ. மகாத்மா காந்தி 1983 அப்புறம் தான் தெரியும், ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நரேந்திர மோடி மகாத்மா காந்தி வந்து மக்களுக்கு வந்து ஒரு கிளியாரிட்டியான ஒரு பிக்சரைஸ்டா இருக்கிறாரு அப்படின்றத நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த இந்திய தேசத்துக்கு நிறைய காந்தியின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அம்பேத்கர் மீது இருக்கலாம், சுபாஷ் சந்திர போஸ் மீது இருக்கலாம், எந்த தலைவர்கள் மீது வேண்டாலும் விமர்சனம் இருக்கலாம். பிகாஸ் இது இந்தியா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி காந்தியை பற்றி இப்படி பேசியது எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்திய நாட்டின் விடுதலை குறித்து எந்த பங்களிப்பும் செய்யாதவர்களான நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? இல்ல அட்லீஸ்ட் நரேந்திர மோடியினுடைய பின்புலம், நரேந்திர மோடியோட அரசியல் சித்தாந்தம், நரேந்திர மோடிக்கு பின்பற்றக்கூடிய RSS, இவர்களுக்கும் இந்திய சுதந்திரக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நான் சமீபத்தில் ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதாவது இதே பேசியிருக்காரு, நெல்சன் மண்டேலா அவருடைய இதையே தான் பின்பற்றிருக்காரு, மார்ட்டின் லூத்தர் கிங்க வந்து இவரை தான் பின்பற்ற சொல்லி பேசுறாரு. அந்த நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியா இருந்திருப்பார். இப்ப இவரு தெய்வ குழந்தை ஆயிட்டாரு, தெய்வம் ஆயிட்டாரு. புரியுங்களா? நீங்க வந்து அப்ப பேசுறது இப்ப பேசுறது நீங்க எல்லாம் கம்பேர்லாம் பண்ண கூடாது. அப்ப அவர் இருந்து சாதாரண மனிதரா இருந்தா இப்ப மனித
தன்மையிலிருந்து மாறி தெய்வத்தன்மைக்கு போயிட்டாரு. அதனால தெய்வ குழந்தையெல்லாம் இல்ல, தெய்வம் தெய்வம் தெய்வம். ஆமா, நான் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது அப்படிதானே அவர் பேசுவாரு. அவருக்கு ஒண்ணு இந்த நாட்டோட விடுதலைக்கும் அவர்கள் சித்தாந்தமும் தொடர்பு இல்லை. இன்னைக்கு அவர் மனுஷனாவும் இல்லை. மனுஷனாவும் இல்லாத பொழுது இப்படி எல்லாம் பேசதான் செய்வார். இதெல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் இது வந்து காந்திக்கு அவப்பெயரோ காந்திக்கான சிறுமைப்படுத்துவதாம இல்லை, இந்த நாட்டை சிறுமைப்படுத்துவது. ஒரு தேசத்தினுடைய தந்தையாக 130 கோடி மக்களால் போற்ற 130 கோடி மக்கள் மட்டும் இல்லை, இவர் காந்தியினுடைய அகிம்சை வழி பார்த்துதான் தென்னாப்பிரிக்காவை நான் அகிம்சையை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தேன்னு சொல்லி மண்டேலா சொல்றார். காந்தியினுடைய அகிம்சை தான் உலகத்துக்கே வந்து அகிம்சையான போராட்டங்கள் தான் விடுதலையை பெற்று தரும் சொல்லி கத்து கொடுத்தது. சிறைக்கு வெளியில மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலா சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம அகிம்சை வழியில் போராட்டத்தை நடத்த வேண்டும், அதுதான் நம்முடைய நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, இவ்வளவு உலக தலைவர்களால் பார்க்கப்பட்ட ஒரு தலைவரை இவ்வளவு சிறுமைப்படுத்துவதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து இந்த நாடு இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டு மக்கள் அதையெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய அதிகார வர்க்கமும் அரசும் காவல்துறையும் இதெல்லாம் பார்த்து சைலண்டா கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படும் மிகப்பெரிய சவால். அது ஜஸ்ட் லைக்ன்ற பேச்செல்லாம் கிடையாது. இதே பேச்சு நீங்களும் நானும் பேசியிருந்தா இந்த நேரம் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நம்ம கைது செய்யப்பட்டிருப்போம். இல்ல, இந்திய தேசத்தின் மீது அளவற்ற பற்று, இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து போற்றி பேசுவது, அவர்கள் மீது நரேந்திர மோடி வைத்திருக்கக்கூடிய மரியாதை, இதெல்லாம் ரொம்ப அளப்பெரியது அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க பேசிட்டு இருக்காங்களே. ஆனா அதே நேரத்திலேயே தான் இதுவும் வருது. நீங்க சரி ரைட், இது ஒரு புறம் இருக்குது கூட. இன்னொரு புறம் என்ன அப்படின்னாக்கா, நரேந்திர மோடிக்கு தேர்தலின் நேரம் எப்பப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ அந்த நேரம்லாம் ஏதாச்சும் ஒரு தலைவர் இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறது. ஏதாச்சும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல. 2014 சிவாஜியினுடைய அந்த போர் செஞ்ச இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. 2019 தேர்தலில் அதே போல போயிட்டு இமாலயத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உட்கார போறாரு. தமிழ்நாடு தான் முழுக்க முழுக்க அவருக்கு எதிராக இருக்கிறது. தென்னிந்தியா கேட் க்ளோஸ் பண்ணிடுச்சு பாஜகவுக்கு, எந்த இடத்துலயுமே கிடையாது, க்ளோஸ், கேட் க்ளோஸ், நீங்க வரவே வராது. பட் ஆனா அவர் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, உட்கார போறேன்னு சொல்லி சொல்றாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு மாநில தேர்தலையும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை, ஒவ்வொரு வகையான சர்ச்சையை தொடர்ந்து வந்து நரேந்திர மோடி பிரச்சாரங்களை பேசி கொண்டிருந்தார். ஒரு ஊருக்கு போனார்னா முஸ்லீம்களுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஆபத்து, காங்கிரஸ் வந்து சொன்னா உங்களோட தாலியை அறுத்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்கன்னு பேசுவார். இன்னொரு இடத்துக்கு போனா நான் தான் முஸ்லீம்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு வந்து எல்லாமே நான் கொடுப்பேன், உங்களை வந்து கல்வியிலும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவினார். இன்னொரு இடத்துக்கு போனா முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடை ரத்து செய்வன்வார். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி துரதிருஷ்டவசமாக மத ரீதியா பேசி கொண்டிருந்தவர் இன்னைக்கு தமிழர்களை குறிவைத்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதுதான் ஒடிசால நடந்துகிட்டு இருக்கு. ஒடிசால வந்து நவீன் பட்நாயக்கை எதிர்ப்புகிறோம் அப்படின்ற பேர்ல துரதிருஷ்டவசமாக தமிழர்களை குறி தொடர் அவதூறுகள். அங்க இருக்கக்கூடிய கோயிலோட சொத்துக்களை இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய கோயிலோட சாவியில இருந்து எல்லாத்தையும் வந்து தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய பீகாரியும் ஒடிசாக்காரர்களும் அடிக்கிறான் கொல்றான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒடிசா தேர்தலில் தமிழர்களை மையப்படுத்தி நரேந்திர மோடி பேசிட்டார். ஏன்னா அங்க அடுத்து நவீன் பட்நாயக்கு பிறகு அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக அல்ல ஒரு பெரும் அதிகார வர்க்கத்துக்கு வரப்போறது ஒரு பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு IAS அதிகாரியா இருக்கிறார். பாண்டியன் வந்து தமிழ்நாட்டுக்கார். அவர் வந்து தீவிர இந்துத்துவா எதிர்ப்பாளரா இருக்கிறார். அப்ப அவரை எதிர்க்கணுன்ற பேர்ல ஒரு புத்தி பிறந்தவராக நரேந்திர மோடி என்ன பேசிட்டார், தொடர்ந்து தமிழர்களை குறித்து பேசிட்டார். இவர்களை ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவாங்க, நாங்க தமிழர்களுக்கு வந்து ரொம்ப நல்லவங்க, நாங்க திருவள்ளூருக்கு செலவு வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளூருக்கு தூக்கிட்டு போய் காவி சிலை எல்லாம் அடிப்பாங்க. அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு தமிழர்கள் கொந்தளிச்சு போயிருக்கலாம். நீங்க வந்து ஏதோ வந்து ஒரு மதத்தை குறித்து பேசியிருந்தீங்கன்னா இந்த கொந்தளிப்பு இருக்காது, நீங்க இஸ்லாமியர்களை குறித்து பேசியிருந்தீங்க கொந்தளிப்பு இருக்காது. இவர்கள் இந்த நாட்டினுடைய தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் குறித்து அவதூறா பேசியிருக்கிறாங்க. முதல் விஷயம், ஒடிசாக்காரர்கள் இங்க பாதுகாப்பா இல்லைன்றது. இங்க எந்த கும்பல் படுகொலையும் நடக்கல, ஒடிசாக்காரர்களும் நம்மளோட சகோதரா தான் இங்க இருக்கான்.
எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், இந்தியாவுக்குள்ள அப்படி இல்ல. இந்தியாவுக்குள்ள அப்படி கிடையாது. சொல்றீங்க இந்தியாவுக்குள்ள மகாராஷ்டிரா தனியா இருக்கான், மராத்தி தனியா இருக்கான், தமிழன் தனியா இருக்கான். ஒடிசால வந்து தமிழன் ஒடிசி தனியா இருக்கான், பங்காளி தனியா இருக்கான். வங்காளதேசத்துக்குள்ள பங்காளி தனியா இருக்கான், பீகாரி தனியா இருக்கிறான். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்க எல்லாரும் இந்தியர்களாக தமிழ்நாட்டுக்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க யாருக்கும் நீ இந்த மாநிலத்துக்காரன் அந்த மாநிலத்துக்காரன்லாம் கிடையாது. இங்க வந்து தமிழர்கள் இல்லாத இடங்களை வேணாலும் இருக்கலாம் தவிர பிற மாநிலத்தவர் இல்லாத எந்த இடமும் தமிழ்நாட்டுல கிடையாது. நேற்று ஒரு காணொலி பார்த்தேன், விவசாயம் நடவு செய்வது இன்னைக்கு வந்து ஒடிசாக்காரெல்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையே சகோதரத்துவத்தை சகிப்பின்மை கொண்ட ஒரு மனநிலை தான் தமிழக மக்களுடைய மனநிலை. இப்படி ஒரு பேசுறதுனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொந்தளிச்சு போயிருக்கு. அப்ப இவர்களை சாந்தப்படுத்தணும். இவர்களை சாந்தப்படுத்தணும்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சது? தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சா ஒடிசால போனோம்ல. இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல, ஒடிசாவுக்கான. ஒரே கல்ல ரெண்டு. வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல், ஒடிசாவில தேர்தல். எனவே தமிழ்நாட்டுக்காரங்களையும் சமாதானப்படுத்தணும். எனவே விவேகானந்தர் நாளைக்கு பிரதமர் ஆயிட்டாருன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ணாமலை வந்து இங்க வந்து எப்பவும் போல நடமாடணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவருக்கு அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்க. இது ஒரு நடிகர். இவர் ஒரு நடிகருடைய இந்த அவரே ஒரு உரையில சொல்லியிருப்பாரு, காங்கிரஸ்கார் ஒரு முகம் இல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முகமா இருக்கும்ன்றது. அந்த மாதிரி இவருக்கு பச்சோந்தியை விட அதிகமான முகங்கள் இவருக்கு. பச்சோந்தியை விடன்னு சொல்றேன். பச்சோந்திக்காவது வந்து எந்த கலர்ல போதும் அந்த கலர்வாங்க, இவருக்கு அதை விட அதிகமான முகங்கள் இருக்கு. அதில் ஒரு முகம் தான் நாங்க இங்க வந்து நான் வந்து முதல்ல விவேகானந்தருக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? விவேகானந்தர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஆன்மீகத்துல ஊறி போய் அனைவரும் தன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு விவேகானந்தர். சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக எல்லோரும் இந்தியர்களாக பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவர் விவேகானந்தர். இவர் யாரு? இவருடைய வரலாற்று பின்னணி என்ன சொன்னீங்களே? கடவுள். அது இப்ப இதுக்கு முன்னாடி குஜராத்ல 3000 மக்கள் இருக்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வந்து அவர் வந்து டவுசர் போட்டு இருந்த பொழுது இப்ப ஃபேண்டா மாறிட்டாங்க. அவங்க அரை டவுசரா இருந்த போது அதெல்லாம் இப்ப அவங்களே ஃபேண்ட்டுக்கு மாறிட்டாங்க. அவங்க ஃபேண்ட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவருடைய இது என்னன்னா 3000 அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்தது குஜராத்ல முதல்வர். இதுதான் இவருக்கான வரலாற்று பின்னணி. இவரோட வரலாற்றை நீங்க நோண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தது, இல்லாத போட்டோவே இருக்கு. அவங்க அப்பா வந்து டீ கடை வைத்திருந்தார். சரி, உண்மையாவே டீ கடை எப்ப? அவரு சின்ன குழந்தையா இருக்கும்போது. அவர் சின்ன குழந்தை எந்த ஆண்டு? அவர் சொல்ற ஆண்டுக்கு அவர் சொல்ற ஆண்டுல அவர் சொல்ற ஆண்டுல அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம். நீங்களும் நானும் பேசலாம் தோழர். தெய்வம் பேசலாமா? தெய்வத்துக்கும் வந்து பிரச்சனை இருக்கும்ல, இருக்கும், நிறைய விஷயங்களை பார்க்கணும் இல்லையா? அதனால இவர் வந்து நேரத்துக்கு நேரம் பேசக்கூடிய இவருடைய வரலாறு, இவருடைய எல்லாமே வந்து ரத்தம், கொலை, வெறுப்பு, வயலன்ஸ் தான் இவருடைய இது. ஆனா விவேகானந்தருடைய வரலாறு என்ன? ரெண்டு காவியம் ஒரு காவி இல்ல. இந்த காவி விவேகானந்தருடைய காவி அகிம்சை போதித்த காவி. நரேந்திர மோடிய காவி அது காவி அல்ல, அது ரத்தக்கரை படர்ந்ததுனால் மாறி போயிருக்க கலர். இவரை வந்து விவேகானந்தர் மண்டபத்துல கால் வைத்தாருன்னு சொன்னால் உண்மையிலே சொல்ல போனா அந்த மண்டபம் தீட்டுக்குள்ளாகும். தீட்டுப்பட்டுருச்சு அந்த மண்டபமே. கங்கை நதி மட்டும் இல்ல, இஸ்லாமிய பேர் வச்சிருக்கீங்க இருந்தா என்ன இப்படி பேசுறீங்க? இங்க இருக்க பெரும்பான்மை பேசக்கூடாது. இந்துக்களே அதை பேச முடியாது. இந்துக்கள் தாங்க பேசணும், இந்துக்களே பேச முடியாது. ஏன் பேசக்கூடாது? வச்சிருக்காங்க. அதை இந்துக்கள் ஏற்கிறார்களா இல்லையா? தீட்டு என்ற விஷயத்தை இந்துக்கள் ஏற்கிறாரா இல்லையா? நீங்க தலித் சகோதரன் வந்து கோயிலுக்கு போனா தீட்டுப்பட்டதுன்னு சொல்றீங்கல்ல? இல்ல, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ராமர் கோவில் கருவறைக்குள்ள கேமராமேன் எல்லாம் போறாங்க, அவங்க எல்லாரும் பார்ட்னர்கள் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது யார் பாத்தீங்களா? கேமரா எல்லாம் கொண்டு போனாங்க. நம்மளுடைய நேத்து வரைக்கும் வந்து கோயிலோட கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டப்பட்ட நம்மளுடைய முதல் குடிமகள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துல ராமருடைய சிலைக்கு முன்னாடி வந்து வேற சிலைன்றாங்களே. அது அப்புறம் இவர்கள் சொன்னது ராமர் சிலைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க எல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு ஒரு தீட்டு கழிச்சிருப்பாங்கல்ல.
கங்கை நதி வச்சு கழுவி இருப்பாங்கல்ல, இல்ல நீங்க மறுப்பீங்களா? தெரியாது, எந்த ஹிந்துவை மறுப்பான்? அதை மறுக்க மாட்டான். ஏன்னா இவர்களுடைய சனாதானத்தின் கோட்பாட்டுல அதெல்லாம் வருது. நீங்க இந்து ஏற்பானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. இங்க இந்து மதம், இந்துக்கள் என்பது வேற, இந்துத்துவவாதிகள் என்பது. அததான் நான் சொன்னேன். விவேகானந்தர் ஹிந்து, அவருடைய ஹிந்து மதத்தை, அவர் போதித்த ஹிந்து மதத்தை, அது அமைதியை போதிக்குது. அந்த இந்து மதம் மனிதத்தை போதிக்குது, அது சகோதரத்துவத்தை போதிக்குது. ஒரு இடத்துல சொல்றாரு, விவேகானந்தர் சொல்லுகிறார், கல்வி போதாமை இந்தியாவில் இருக்கிறது, இந்த கல்வி போதாமையை நம்ம பூர்த்தி செய்யணும், அந்த எஜுகேட் பண்ணாதான் நாடு வளரும். அவர் எதுக்கு மாஸ்கோல போய் பேசினார் விவேகானந்தர்? விவேகானந்தர் மாஸ்கோல போய் பேசின பேச்செல்லாம் என்ன? முழுக்க பொது உடைமை தத்துவத்தை தான் நாங்க பேசிட்டு வந்தாரு. அப்ப இவர் ஹிந்து, விவேகானந்தர் ஹிந்து துறவி, இவர் ஹிந்துத்துவவாதி. ரெண்டும் சம்பந்தமே இல்லை. இங்க நீங்க அவரு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எனது அருமை இந்து சகோதரர்களை பார்த்து நான் சொல்ல ஒரே விஷயம் என்னன்னா, நாங்க செஞ்ச அதை மதவாதம் சொல்லுவான், நாங்க செஞ்ச அதை நாங்க மத வேற்றுமை போதிக்கிறோம்னு சொல்லி என் மேல யூஏபி எல்லாம் போடுவான், இஸ்லாமிய வெறிண்டுவான். நான் சொல்றது உங்களுடைய ஸ்பிரிச்சுவலை, உங்களுடைய மத அந்த வழிமுறையை இவர் மோடின்ற இந்த நபர் அதை கலங்கப்படுத்துறார். இந்து என்ற பெயர்ல இவர் தொடர்ந்து இதை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க அதை தீட்டுக்களி. இந்து சகோதரர்கள் இந்த இந்துத்துவ சனாதன கும்பலை, பார்ப்பன பாசிச கும்பலை, இந்து மதத்துல இருக்குல்ல, நீங்க தயவு செய்து நீங்க உங்க மதத்துல உறுதியா இருங்கன்னு நான் சொல்றேன். நரேந்திர மோடி உட்கார்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் பெனாயிலாம் இல்ல, நீங்க அந்த அரபிக்கடல் தண்ணியோ இல்ல வங்கக்கடல் தண்ணியோ அதை எடுத்தா தயவு கழுவி நீங்க விவேகானந்தர் மீதான இந்த உலக நாடுகளோட மரியாதை இருக்குல்ல, உலக நாடுகள் விவேகானந்தர் மீது வைத்துள்ள மரியாதை, அமெரிக்கா உங்களோட வெள்ளை மாளிகைக்குள்ள போனீங்கன்னா விவேகானந்தருக்கு அங்க சிலை இருக்குதான். அந்த அளவுக்கு எப்படி காந்தியை உலக தலைவர்களாக பார்த்தார்களோ அப்படி ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு உயர்ந்த தலைவராக உலக நாடுகள் விவேகானந்தரை பார்க்குது. அந்த விவேகானந்த மண்டபத்துல போய் இப்படி ரத்தக்கரை படைந்த ஒரு நபர் உட்காரதே இந்த இந்து சமூகம் அனுமதிக்க கூடாது. இந்த நேரம் பெரும் போராட்டங்கள் நடந்து நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ள கோபேக்னு சொல்லி விரட்டப்பட்டிருக்கணும், கருப்பு பலூன் பறந்திருக்கணும் இங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக பெரும்பான்மை சமூகம் ஏன் இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுத்தர மாதிரி தங்களுடைய மதத்தை இவர்கள் கேவலப்படுத்துவதையும் கூட, விவேகானந்தரை அவமானப்படுத்துவதை கூட இவர்கள் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியல. ஆக பெரும்பான்மை சமூக மக்கள் இதை புரிந்து கொள்ளணும்ன்றதான் நாம் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஒரு நேரத்திற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.